நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது பிக் பாஸ் சீசன் 10க்கு முன்னாடி வந்த காமன் மேன் ஷோவில் 13வது எபிசோட். இந்த 13வது எபிசோடில் கோர்ட் டாஸ்கில் நடந்த கயாஸ். இதில் மேட்ரு என்னன்னா, முக்கியமாக ஒழுங்காகவே ஜட்ஜ்மெண்ட் இல்லாத ஒரு ஆள் முனியம்மா அண்ட் கரிஷ்மா, இவங்களை எதுவுமே சொல்லாத அளவுக்கு வந்து டீம் பார்த்துக்குது. அதனாலதான் வெளியில வந்த எல்லாருமே வந்து இந்த ஷோவை கழுவி ஊத்துறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது. ஆனா அதுக்கு நீங்க வந்து வெளியில அனுப்புறதுக்கான என்னென்னோ வார்த்தைகள் என்னென்னோ விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இப்படி ஒரு ஷோ நீங்க நியாயமா நடத்தும் பொழுது, நீங்க நியாயமா நடந்தா வெளியில இவ்வளவு விமர்சனம் வந்திருக்காது. இப்ப நைட்டி அக்கான்னு ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க, அவங்க மேல தப்பு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து சொல்றதுல ஒரு 10 கருத்துன்னா அவங்க பக்கமே ஒரு 5 மிஸ்டேக் இருக்கு. நம்ம அதை கருத்தா எடுத்துக்கலாம். ஆனா அதை தவிர்த்து வெளியே வந்தாங்க இல்லையா, அப்பா பேரை சொன்னா சிரிக்கிறது, போறது வர்றது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருந்தது. இன்னைய விஷயத்துல வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. அதுல முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த எந்த பொண்ணு அனுப்பிச்சாங்க, திவ்யாவை வந்து அனுப்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு ஒண்ணு சம்யுக்தாவையும் அனுப்பிச்சிட்டாங்க. இந்த சம்யுக்தாவையும் திவ்யாவையும் கம்பேர் பண்ண, திவ்யாவுக்காவது ஷோ எதுவும் பார்த்தது கிடையாது. ஆனா சம்யுக்தா வந்து நல்லாவே பண்ணாங்க. அப்ப தண்டீஸ்வரன், அதுக்கப்புறம் வந்து வெங்கடேஷ், அதன் பிறகு வந்து அங்க நிறைய ஸ்டாரே வாங்காதவங்களா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த 2 பேர்ல அந்த ஒரு பொண்ணு, அதை சம்யுக்தாவை அனுப்பிச்சது என்னை பொறுத்தவரையும் தப்பு. அப்ப அந்த வெளியே வந்த பொண்ணு என்ன சொல்லும், கழுவி ஊத்தும். அதுலதான் வந்து ராஜில இருந்து எல்லாமே மாட்டினாங்க. இப்ப நீங்க ஒழுங்கா நீங்க நடத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி வராது. நிறைய பேர் வெளியில போயிட்டு அமைதியா இருக்க மாதிரி ஆயிடுவாங்க. ஆனா நம்ம நல்லா விளையாடி இதை எப்படிமா நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னு தெரியும்ல, நீங்க காமிச்சதை வச்சே நம்மளுக்கு தெரியுது இல்ல. அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க இன்னும், அப்புறம் வந்து உங்களை அவங்க வந்து கழுவி ஊத்துறாங்க. அதுதான் இங்க நடந்தது. ஸோ இன்னைக்கு இந்த கோர்ட் டாஸ்க்ல யாரெல்லாம் சிறப்பாக விளையாண்டாங்க அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே வித் அஸ். டெக்னிக்கி பாயிண்ட்லாம் சொல்லிட்டு. ஆமாம், அதாவது இந்த நீங்கள் ஏற்கனவே நிறைய கவர் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பேசாதவங்க இன்னைக்கு பேசினாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜட்ஜா வந்து யார் நல்லா பண்ணாங்க, லாயரா யார் நல்லா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்குமே ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருந்தது. ஆஷா வந்து இன்னைக்கு வந்து மாயாவோட பல்ல பிடிச்சே பார்த்தாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதன் பிறகு வந்து ரெட் கார்டை கொடுத்து திவ்யாவையும் சம்யுக்தாவையும் அனுப்பிச்சாங்க. மீதி ஒரு 10 பேர் குரூப்பை வந்து 20 பேராக பிரிச்சு, 22 பேர் இல்லைங்களா, 2 பேர் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ 20 பேர்ல 10 பேர் வந்து செலக்டட் ஆகும், குவாலிஃபைட் ஆகும். மீதி இருக்கிற 10 பேர் வந்து ஆன் ஹோல்ட் ஆகவும் மாற்றி, அவங்கள அந்த ஆன் ஹோல்ட்ல இருக்கிறவங்க அவங்களுக்குள்ளாரையே போட்டி போட்டுட்டு, அதன் பிறகு அதுல இருந்து வர்றவங்க நம்ம அவங்க பேர் என்ன சொல்றது, இருக்கிற அந்த குவாலிஃபைட் ஆட்களோட போட்டி போட்டு அதுல இருந்து 5 பேரை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 பேர் எல்லாம் 3 பேரும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன கதைன்னு இனிமேதான் பார்க்கணும். சோ இதான் முக்கியமான விஷயங்களா நடந்தது. பட் டீடைலா முக்கியமான விஷயங்கள் நம்ம சேனல் நடந்த விஷயங்களையும் இப்ப சொல்றேன். இந்த பேக்ட்ராப் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் வந்து பாராட்டிருந்தீங்க. அது ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு நிறைய உழைப்பு. முக்கியமா இதுக்கு லைட்டிங் செட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா ஆகி, அதுக்கப்புறம் வந்து பின்னாடி இருக்கிற பேக்ட்ராப் எங்க, ஏன்னா ரொம்ப சின்ன ரூமு, பெரிய பெட், அது இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் என்ன தூக்கி போட்டு அடிச்சு கிழிச்சு என்னென்னோ பண்ணான். ஏற்கனவே வீட்டுக்கு வந்தப்ப இவன் நம்ம கோவி பையன் தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. கடைசியில் இப்போ அதே மாதிரி செட்டப் தான் ஒன்று வச்சான். ஆனால் அவன் ஒரு செட்டப் வச்சிருந்தா, நான் வேற இடத்துல வச்சா இப்போ ஒரு உட்கார பெட்டை தூக்கணுன்ற மாதிரி தூக்கி போடணுன்ற லெவலுக்கு வந்துட்டோம். பட் இதுக்காக வந்து ஃபீட்பேக்ஸ் கொடுத்த அத்தனை பேருக்கு எங்களோட நன்றி. தேங்க்யூ. லதா இப்போ வந்து த பேக்ரவுண்ட் சீன் இஸ் கிரேட், நைஸ் பேக்ரவுண்ட் நவடேஸ், ஜாக்கி லுக்கிங் குட் அப்படின்னு சுரேஷும், அதன் பிறகு வந்து இந்த செட்டப் நல்லா இருக்கு அப்படின்னு ராகுல் காந்தியிலேருந்து நிறைய பேர் வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து பாராட்டியிருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியும் அன்பையும் இந்த நேரம் தெரிஞ்சுக்கிறோம் ப்ளீஸ். இது வந்து இதில் மட்டும் இல்லாமல் எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணவங்களும் வந்து நிறைய பேர் இருந்தீங்க. அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஓகேங்களா, சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம். நேற்று வந்து நடந்த எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மீதி பேசாதவங்க இப்போ இன்னைக்கு பேச ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, சம்யுக்தாவும் முனியமாவும் தான் பேச ஆரம்பிப்பாங்க. ஆஷா அவங்களுக்கு ஜட்ஜு. டாபிக் என்ன அப்படின்னா, ரிவ்யூவர்ஸாக வர்றவங்க, வெளியில வந்து பிக் பாஸ் ஷோவை ரிவ்யூ பண்றவங்களுக்கு உள்ள வரக்கூடிய தைரியம் இல்ல அப்படின்னும், அவங்க நல்லா பண்ண மாட்டாங்க அப்படின்றதும், அவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் ஒரே பாயிண்ட் திரும்ப திரும்ப அரைச்சிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே சொல்லணும்னா, முனியம்மாவை விட சம்யுக்தாவாவது கொஞ்சம் பாயிண்ட்ஸ் பேசினாங்க. ஆனாலுமே ஆரி வந்து என்ன பண்ணாருன்னா, அப்படியே காமனா சொல்ற மாதிரியே நீங்க 2 பேருமே ஒரே பாயிண்ட பேசுனீங்க அப்படின்னாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா, ஆரி மேலேயே நான் சொல்றது அப்படியே போற போக்குல சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஐயோ நீங்க ஏதோ சொல்லுங்க. நீங்க சொல்றதே பெரிய விஷயம் தான். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நம்ம எப்படியா உங்கள்ட்ட பர்மிஷன் கேட்கலாம். நீங்க தான் நிகழ்ச்சி இது, நான் வந்து வெறுமனே வந்து சுவாகா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஆனா அந்த சுவாகாக்கு நிறைய மேட்டர் வச்சிருக்கேன் பின்னாடி. அப்படி ஓகேவா, அது அப்புறமா சொல்றேன். சரி, இப்போ விஷயத்துக்கு வரும். அதாவது என்ன ஜாக்கி சொன்னாருங்க, ஆர் என்ன சொன்னாருன்னா, இந்த பொண்ணு சம்யுக்தா வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு போற போக்குல முனியமாவே அவங்களையும் சொல்றாரு. எல்லா இடத்துலயுமே அவர் கவனிச்சு
கவனிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப லாஸ்டா வந்து யாரெல்லாம் லாயர்ஸோ எழுந்துருங்க அப்படிங்கிற இடத்துலயுமே சம்யுக்தா அவங்களை ஏதோ ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரெட்டு கொடுத்துருவாரு. அதை இங்கேயே சொல்றேன், சம்யுக்தாக்கு ரெட்டு கொடுத்துருவாரு. ரெட்டு கொடுத்ததுல எனக்கு உடன்பாடு இல்ல. என்னை விட நல்லா பண்ணாதவங்க யாருன்னா கரிஷ்மாவும் அந்த சுகுமாரன் அவங்க தான். ஏன்னா நானாவது டாபிக்ல இருந்து பேசினேன், அவங்க டாபிக்ல இருந்து வெளியில போய் எந்ததோ பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னும் பொழுது ஆரி வந்து உடனே என்ன பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாருன்னா, இந்த 2 எபிசோட்லயுமே யார் ஒழுங்கா பண்ணாதவங்கன்னா நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணி தான் சம்யுக்தா வெளியே அனுப்பும்போது சொன்னாரு. இது மட்டும் கிடையாது, நாங்க பழசுல இருந்தே உங்களை கால்குலேட் பண்ணிட்டு வந்தோம். என்னத்துக்கு இந்த ஒரு இல்ல வெளியில அனுப்பும்போது கூட சொல்ல ஜாக்கி, அந்த ஸ்ட்ரெட் ஸ்டார் கொடுக்கும்போதே சொல்றாரு. சொல்லிட்டு அதுல அப்படியே முனியம்மா வரும்போது மட்டும் வார்த்தை முழுங்கிடுது. அது எப்படின்னு தெரியல. முனியம்மா கிட்ட வரும்போது அவர் சொல்வாரு, முனியம்மா கூட ஒரே ஒரு பாயிண்ட் அவ்வளவுதான் நிறுத்திடுவாரு. இல்ல அவர் பேசுனதை கட் பண்ணிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. சொல்றது அதுதான், அடுத்தவன் நேரத்தை வந்து நீங்க வந்து காலி பண்ணீங்கல்ல, எஸ் அது இப்படி வந்து ஒரு விஷயம் நீங்க செஞ்சிருக்க வேணாம்னு நான் சொல்றேன். நீங்க திவாகருக்கு வந்து விட்டும் போது இதெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு கேட்டதோட விட்டாங்க. உங்களை வேற ஏதாவது விமர்சனம் வச்சாங்களா? ஏன்னா நீங்க உங்க சேனல் நீங்க ஒரு ஆளை கூப்பிட்டு வரீங்க, ஒன்று பண்றீங்க, அதுல இருக்கிற சாதக பாகம் உங்களுக்கு தெரியும். ஆனா காமன் மேனை வந்து இத்தனை பேரையும் கூப்பிட்டு வந்து அவன் நேரத்தெல்லாம் உறிஞ்சு எடுத்து அதுல உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் வச்சுக்கிறேன் போது அதுக்கு எதுக்கு காமன் மேன் பேர் வைக்கணும்னு கேட்கறேன். எதுக்கு இந்த ஐவாஷ் அப்படின்றது தான் இங்க மேட்ரு. அதனாலதான் வந்து ஆவாத பொண்டாட்டி மரும கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம் மாமியாரி சொல்ற மாதிரி ராஜி மேல இருந்து எல்லாருமே வந்து இந்த வெறித்தனமான விமர்சனங்களை பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நம்ம பார்க்கும்போதே தெரியுதுல்ல, நீங்க கரிஷ்மாவை எப்படி ஃபேவர் பண்றீங்க, முனியம்மா எப்படி ஃபேவர் பண்றீங்க நல்லாவே தெரியும். அதுல ஒரு உண்மை இருக்கு, நான் சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அதாவது இப்ப சம்யுக்தா வந்து நல்லா தானே பேசியிருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு கிரீன் ஸ்டார் கிடைச்சது. இப்ப நியாயத்துக்கு நியாயமா பேசணும், அங்க எதுவுமே ஸ்டாரே வாங்காதவங்க அத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா சம்யுக்தா வந்து ஒரு கிரீன் ஸ்டார் வாங்கினாங்க. பர்பஸ்ஃபுல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த லாயர் டாஸ்க்ல 2 ஸ்டார் ரெட் ஸ்டார் அந்த பொண்ணு கொடுத்து அனுப்பணும். ஏன்னா கரிஷ்மாவே கவர் பண்ணுது. அதேதான் உங்களுக்கு புரிஞ்சுட்ட. அதேதான் நல்லா கரிஷ்மா தேத்து கேள்வி கேக்குது அந்த பொண்ணு. கரிஷ்மா மேல இருக்கிற பாயிண்ட்ஸ் அந்த பொண்ணு வைக்கிறதுனால கரிஷ்மா திரும்ப திரும்ப டார்கெட் பண்றீங்க. நீ கெட் அவுட் ஆஃப் தி அப்படி வச்சு ஒரு 10 நாள் அப்படியே ஓட்டிய விடலான்னு பார்த்தா கடைசியில ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணா அதை வச்சு தலையில ஏதோ மிளகா அரைச்சு அப்படி அனுப்பிச்சிடலான்னு பார்த்தா அதேதான். அதனாலதான் இந்த பொண்ணுக்கு 2 ஸ்டார். 2 ஸ்டாருமே வொர்த்லெஸ்ங்க. நான் உண்மையிலேயே சொல்றேன், நேத்து நடந்த ஜட்ஜ் டாஸ்க்லயுமே கூட முனியம்மா ரொம்ப வர்ஸ்டா பண்ணாங்க, கரிஷ்மா ரொம்ப ரொம்ப வர்ஸ்டா பண்ணாங்க. ஏன்னா இந்த பொண்ணாவது நியாயத்துக்கு நியாயமா ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த கரிஷ்மா வந்து ஜட்ஜ்மெண்ட்டே மாத்தி மாத்தி கொடுத்தாங்க. எந்த ஒரு வேர்டிக்ட்டுமே எந்த ஜட்ஜுமே மாறி மாறி கொடுத்துனே இருக்க மாட்டாங்கல்ல ஜாக்கி. ஆனா பாத்தீங்கன்னா வந்து மாறி மாறி நீங்க ஒரு சிரிப்பு பண்றீங்கன்னா உங்களை கவனிக்கிறது மட்டும் தான் என் வேலையே ஜாக்கி. அது என்ன பண்றது? நான் வேணா நீங்க சொல்லுங்க, பக்கத்துல வேற யாரும் கவனிக்கலாம்னா இனிமே நான் போய் அவங்கள கவனிக்கிறேன். வயசாயிடுச்சு எனக்கு தெரியுதா? சோ அப்படி இருக்கும்பொழுது அப்ப எனக்கும் தானே வயசாயிடுச்சு. கரெக்ட். இந்த ஒத்துக்கினீங்க பாத்தீங்களா, அதுதான் அங்க மேட்டர் ஆக்சுவலா. இல்ல மார்க்கெட் வேல்யூ ஆனா இருக்கு யாருக்கு? ஆமாமா, அது ஆமாமா. நாய் மேய்க்கிறவங்க வந்து நரி மேய்க்கிறவங்க வந்து பார்த்து தானே இருக்காங்க. யாராவது குப்பை போடுறவன், நாய் மேய்க்கிறவன், அடை சுடுறவன், இவன் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஷட் அப் யுவர் மவுத். ஓகே சரி. ஸோ அந்த பர்பஸ்க்காகவே பண்ணிட்டே இருந்த மாதிரி. ஏன்னா இவங்களை விட ஒஸ்டா விளையாடுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ஸோ இந்த இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா சம்யுக்தாவுக்காக நாங்க வந்து போராடுற மாதிரி சம்யுக்தாவாக பேசுற மாதிரி ஆயிப்போச்சு. அதே சேம் பாயிண்ட் 2 பேர் பேசுறாங்க, நியாயத்தை பேசுறோம் அவ்வளவுதான். அது நீங்க வந்து யாராலும் எடுத்துக்காங்க, யாராலும் வச்சுக்காங்க, அது பிரச்சனையே கிடையாது. நியாயத்தை பேசுறோம். இந்த நியாயத்தை பேசுறோங்கிறதுக்காக தான் ஒரு கமெண்ட் ஒன்று வந்தது. கண்டிப்பா வந்து அதை பாருங்க. அந்த கமெண்ட்டை வந்து ஜாக்கி படிக்கிறதுக்குள்ள லைக் பண்ணாதவங்க லைக் போட்டுருங்க. கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் கரெக்டா பண்ணிடுங்க. ஸோ கமெண்ட் என்ன வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிக் பாஸ் காமன் மேலேயே நம்ம கிட்ட கலந்துகிட்ட கண்டஸ்டன்டான டார்வின் நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது அந்த கமெண்ட். ஸோ அவர் சொன்ன கமெண்ட் என்னன்னா, ஹாய் ஐ எம் டார்வின், காமன் மேன் ஷோட கண்டஸ்டன்ட். ஐ எம் ரியலி ஹாப்பி தட் நீங்க கரெக்டா அப்சர்வ் பண்ணி ரிவ்யூ பண்றீங்க. கீப் டூயிங் கைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப நன்றி. அப்படியே அந்த டார்வின் வந்து நீங்க வந்து கோர்ட்ல வந்து டார்வின் தேங்க்யூ டார்வின், ஏன்னா நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, அப்படியே அமைதியாக கடந்து போயிருப்பாங்க. இந்த ஃபீட்பேக் ரொம்ப நன்றி. ஓகேவா? ஸோ அதே நேரத்தில் வந்து விக்கல் விக்ரம் கூட வந்து நம்மளுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சார். அவருடைய காமெடி ஷோ கூட வந்து செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஏதோ ரிலீஸ் ஆகுது, அதை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கன்னாரு. யூகே வந்து மீட் பண்ணுங்க ஜாக்கி, நம்ம என் கெஸ்டா நீங்கள் வாங்கினாரு. ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் வந்து இது மாதிரி வரும்போது அது கொஞ்சம் உற்சாகத்தை கொடுக்குற விஷயம். டார்வின் விஷயம் என்னன்னா, உண்மையிலே நல்லாவே பேசினாப்ல. ஆனா என்ன பிரச்சனைன்னா, எதிர்க்கு வந்து திவ்யாவுக்கு ஷோவே தெரியாது. ஒரே வாரத்தில் அடிச்சு விட்டுருக்கலாம், உங்களுக்கு ஷோவே தெரியாது. உங்களுக்கு எப்படி வந்து நீங்க ஷோவே பார்த்தது இல்ல, ரிலேஷன்ஷிப் அங்க வளருமா வளராதான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா டார்வின் அதை எடுத்து வந்தது வந்து அந்த பாவனி எல்லாம் அமீர் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னாங்க. அதுல வந்து பட்டும் படாம வந்து ராஜு பேசுனா ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ ராஜீவ் கூட்டு பேசினது அந்த மாதிரி விஷயங்கள். அதே நேரத்தில் அந்த ஜட்ஜில் உட்காந்து வளர்ந்தவர் ஒருத்தர் இருக்காரு, அவரு வந்து ஏதோ மைக் கொடுக்குறாங்கிறதுக்காக
அதாவது இந்த பக்கம் வந்து திவ்யாவுக்கு எதுவும் சொல்லக்கூடாதான் அப்படின்னு கொஞ்சம் அப்படியே பண்ணிட்டு கடைசியா டார்வின் பக்கம் வந்து அவர் வந்து ஜட்ஜா வந்து அவர் டிசிஷன் எடுக்கிறாருங்கிற மாதிரி நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அவர் கேட்கறது நான் 2-3 சாட்சியை கூட்டின்னு வரேன் அப்படின்னு அவ்வளவுதான் சாட்சியெல்லாம் வேணாம் போதும் யார் அதை போதும் ஒரு உண்மையை நிரூபிக்கிறது 1000 சாட்சி விசாரிப்பாங்க அதுவே தெரியாம போய் உட்காந்துட்டு இருக்கு சரி பரவாயில்ல அதெல்லாம் ஃபன்னு அதே மாதிரி அதில் வந்து அவங்கள வந்து பண்ணிருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க அனுப்பிச்சாங்க திவ்யாவை அனுப்பிச்சாங்கன்னு நினைக்கிறாங்க எஸ் ஆமா அனுப்பிச்சு விட்டாங்க ஸோ அதை வந்து நான் சொல்லிட்டே இருக்கும்போது ஜாக்கி தான் சொன்னாங்க அந்த டைம்ல அதெல்லாம் வந்து டக்குன்னு வராது அது வந்து ஒரு வேற ஒரு விதமா அவங்களை டக்குன்னு கூப்பிடுறப்ப இடத்துல அதெல்லாம் புரிஞ்சுச்சு பட் இருந்தாலும் இது ரொம்ப ஈஸி பாயிண்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் எங்களுக்கு 2 பேருக்கும் ஓடிட்டு இருந்தது சரி இப்போ வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா கரிஷ்மாவும் சுகுமாரனும் தான் வருவாங்க ஜட்ஜா மாயாவை போட்டுருவாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல மாயா வந்து ஜட்ஜா இருக்காங்க அந்த நிகழ்ச்சிக்குள்ளரே பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோஸ்டாக இருக்காங்க அதுக்கப்புறம் உட்காந்துக்கிறாங்க எல்லாரோடையும் அதுக்கப்புறம் ஜட்ஜு ரியல் ஜட்ஜாக இருக்காங்களா காமன் மேன் ஷோ ஜட்ஜாவே மாறிடுறாங்க அதுக்கப்புறம் பல நேரங்களில் ராஜுவுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க பாத்தீங்களா நீங்க அதேதான் ஸோ இப்போ வந்து ஜட்ஜா வந்து அவங்கள வந்து போடுவாங்க என்ன அப்படின்னா 2 பேருக்குமே ஆண்கள் பங்கேற்பது வந்து நல்லா இருக்கா பிக் பாஸ்ல பெண்கள் மட்டுமே பங்கேற்கலாமாங்கிறதாங்க பாயிண்ட் உண்மையிலேயே சொல்றேன் அதுக்கு வாதாடாம சுகுமாரனும் சரி நம்ம கரிஷ்மாவும் சரி என்னன்னோ பேசிட்டு இருப்பாங்க நம்ம 2 பேரும் சும்மா பேசுவோம் வாயேன் அப்படின்னு கூப்பிட்டா நம்ம 2 பேரும் பேசிட்டு இருப்போம்ல அந்த மாதிரி பேசியிருந்தாங்க உண்மையிலேயே ராஜு வந்து சில இடங்கள்ல வந்து அவரை நிரூபிக்கக்கூடிய இடங்கள்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரியான ஒரு இடமா இன்னைக்கு இருந்தது ஆரி வந்து ராஜு அனுப்புவார் இதே டாஸ்க் தான்யா ராஜு உருவாப்புல பாரு தளபதி ராஜு அந்த மாதிரிலாம் ஏதோ சொல்லி ராஜு சூப்பரா பண்ணுவாரு அதுல அவர் எடுத்துட்டு வந்த பாயிண்டே ஒரு விளையாட்டு இருக்கு அதுல யாரு அந்த இப்ப கூட ரிட்டையர் ஆயிட்டாரு ஃபுட்பால்ல இருந்து யாரு ரொனால்டோ அவர் வந்து ஒரு ஃபுட்பால் வந்து கோல் ஓடி போய் கோல் அடிக்கிறார் யாரங்க ஆடுறா அப்படின்னாரு அந்த மாதிரி அதை விட வந்து பெண்கள் தான் மேம் அழகு இந்த மாதிரி இருக்கிறவங்க வேண்டவே வேண்டாம் அவங்க தான் ஸ்ட்ராங் ஆனவங்கன்னு சொல்லி கடைசியா மாயாவே லாக் பண்ணுவாரு யோசிச்சு பாருங்க இந்த இடத்துக்கு ஒரே ஒரு ஹோஸ்ட் போதுன்னு யாரும் சொன்னாங்க ஆனா பெண்டானா அப்ப யார் அது அப்படின்ற மாதிரி செம்ம சூப்பரா வந்து ராஜு அதை வந்து கலகலன்னு எடுத்துட்டு போனாரு உண்மையிலேயே நல்லா இருந்தது ஹி ஸ்கோர்ட் இட் வெல்னு தான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதன் பிறகு வந்து அடுத்த 2 பேர் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிடுங்க நம்ம அப்படி நம்மளோட நேயர்களுடைய கமெண்ட்டுகளை கொஞ்சம் நிறைய பார்த்துடலாம் ஏன்னா பார்த்தா வாய்ஸ் ஓவரை வந்து ஜாக்கி சேகரே வந்து ஓவர்டேக் பண்ணிடுவாங்க போல ஃபேன்ஸ் கவுண்ட்ல வந்து ஃபியூச்சர்ல வந்து ஜாக்கி சேகர் வாய்ஸ் ஓவர் ஆகிடுவாருன்னு போல லவ் யூ கைஸ் அப்படின்னு பவித்ரன் போட்டிருக்காரு உண்மையில நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஏன்னா அந்த கோட்டீஸ்வரனா இவரு கொன்றை வந்தன் அவர் வந்து வாய்ஸ் ஓவர் ஆர்மியே ஆரம்பிச்சிட்டாரு ஆக்சுவலா ஆமா வாய்ஸ் ஓவர் ஃபேன்ஸ் கிளப் வணக்கம் அண்ணா அண்ணி நலமா இந்த நிகழ்ச்சியில் எபிசோட் கூட பார்க்கல ஆனால் உங்கள் கலந்துரையாடல் பார்க்க இங்க வருகிறேன் பிக் பாஸ் மூலம் உங்கள் சேனல் பார்க்க ஆரம்பிச்சு இப்போது உங்கள் சேனலை மட்டும்தான் பார்க்கிறேன் பிக் பாஸ் பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காப்ல தேங்க்யூ ஸோ மச் மாமா காமா அதுக்கப்புறம் வந்து இவங்க விஜயனா அதாவது விஜயன் ராமா வந்து அக்ரி Shama should have been considered for a green star. She gave a good argument for a difficult topic. Correct. இதுதான் இந்த மாதிரி இடத்துல பாக்குற நம்மளுக்கே தெரியும் போது அங்க ஜட்ஜா உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு ஏன் தெரியல அப்ப இந்த மாதிரி ஐ வாஷ் பண்றதுக்கு எப்படி இதுக்கு ஒரு ஷோ நீங்க நடத்தணும் அதுக்கு திவாகர் மாதிரி ஆளை கூட்டு போயிட வேண்டியதானன்றதான் நம்மளுடைய கேள்வி. கரெக்டா பேசுறீங்க. ஜீவிதா வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க ஜாக்கி. பாவம் ஜாக்கி ஸ்ட்ராங் மேனா இருந்தாரு. என்னைக்கு காமன் மேன் ஷோ போட்டாங்களோ அப்ப இருந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. பத்தாவதுக்கு இந்த டாக்ஸிக் படம் வேற மனுஷன் இன்னும் புலம்பல அதிகமா. மொத்த படத்துக்கும் கூட ஏதோ ஒரு பிளஸ் சொல்வாரு, அதாவது மொக்க படத்துக்கு கூட ஏதோ ஒரு பிளஸ் சொல்வாரு. இந்த படத்துக்கு போகாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாரு. இல்ல பி கைண்ட்னு சொல்றது, அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்றது, எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லைன்றது வந்து ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, அதனால நம்மளும் நிறைய காயங்கள்லாம் பட்டுட்டோம். நிராகரிப்பு, மறக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள்ல நம்ம வரும்பொழுது ரொம்ப நல்லா சொன்ன படங்களுடைய இயக்குநர்களையும் நம்ம மறந்து போறாங்க. அப்ப எதுக்கு நான் வந்து அந்த மாதிரி வந்து அதை விட மிக மோசமாக நடத்துறவங்களுக்கு வந்து பூர்ண கும்பம் முதல் மரியாதை இருக்கும்போது நம்ம வன்மம்லாம் காக்க வேணாம், நடக்கிறத சொன்னா போதுன்றதுதான் என்னுடைய நிலை. அதிலே வந்து நம்ம இவ்வளவு கஷ்டலாம் பட்டு வந்திருக்காங்களே அப்படின்லாம் அந்த கன்சிடரேஷன் இனிமேல் வேண்டாம். ரிவ்யூவரை நம்மளுக்கு என்ன ஃபீல் பண்ணுறதோ அதை அப்படியே சொல்லுவோம். அந்த பார்த்துக்கிறது, தடவி சொல்றது அந்த மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அது நிறைய காயங்கள், அது
அது நிறைய இடத்துல அது நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்படிலாம் மாற மாட்டேன் ஆக்சுவலா. அப்படி மாறுறேன்னா அது வந்து நிறைய காயங்கள் அது கொடுத்துருக்கு அப்படின்றதுனால ரைட் நம்ம இப்போ அவங்களுடைய மொழியிலே பேசுவோம் அப்படின்னு வந்தாச்சு. ஹார்ட் லைக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் போட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐ மீன் லைக் இல்ல ஹார்ட் அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டவங்க நம்ம செல்வி 3617, அமுதன், கிஃபின், அதன் பிறகு திவ்யா அண்ட் ரேணுகா தேவி அண்ட் ஜெயந்தி அண்ட் லவ் போயம்ஸ், உஷா, அனிதா ஆறுமுகம். உஷா பேர் சொல்லிட்டியாமா? சொல்லிட்டேன். உஷா 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 உயிரில வரை உஷா. ஓகே. அண்ட் ஜோய் ஜெனிதா அண்ட் பிரபு ராஜேந்திரன், ஃபாத்திமா அபு அண்ட் சத்யா மகேஸ்வரி, ஃபாத்திமா நசீர். ஃபாத்திமா அபு, ஃபாத்திமா நசீர். நான் ஃபாத்திமான்னு பார்த்தோன்னே ஃபாத்திமா அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். பார்த்தா 2 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாத்திமா பாபுன்னு ஒருத்தவங்க கூட நியூஸ் வாசிக்கிறாங்க. லதா ஃபாத்திமா அபு இருக்காங்க. நம்மளுக்கு அப்பப்போ பணம் அனுப்பிட்டு அப்புறமா சொல்லிக்கிட்டுமா சொல்றேன். ஃபாத்திமா அபு தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். வெறும் ஃபாத்திமான்னு சொல்லி ஃபாத்திமா நஸ்ரீன் அப்படின்னு ஃபாத்திமா நசீர்ங்கறவ தான் அடுத்து அவங்களையும் தான் சொன்னேன். அப்ப ஃபாத்திமா பாபுன்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். இந்த மாதிரி ஃபாத்திமா ஃபாத்திமா. இப்ப மீதி இருக்கிறவங்க லவ் சிம்பிள் போட்டவங்களை சொல்லாமா இல்ல வேண்டாமா? அடுத்த எபிசோட்ல சொல்லவா? அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா செந்தமிழ் செல்வி, கவின் கேஆர், ஜெயா ஜெய் அண்ட் நண்டு சிண்டு. எப்பவும் போல அவர் நண்டு சிண்டு வந்து தெளிவாக சொல்லுவாங்க. கமெண்ட், ஹைப்பு, லைக் எல்லாம் பண்ணியாச்சு அப்படிங்கிறது வந்து பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு அவருமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேக்ரவுண்ட் மென்ஷன் பண்ணவங்க இதோட 4 பேரா? ஆமா 4 பேர். அதன் பிறகு வந்து அன்சாரி, ஏஆர் பன்னீர்செல்வம், டல்ரின் பிரவீன் ரொம்ப நாள் கழிச்சு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. திவ்யா பிரீத்தி குமார், சாப்மென், சுரேஷ், சாரா சுப்பிரமணியன் அண்ட் குரோம்பே சுவாமிநாதன் சார் அண்ட் உல்லாச பறவை. எனக்கு வந்து மெசேஜ் தான் போடுறேன். நான் இப்போ ஏதாவது சொல்லணும். அதுக்கப்புறம் மாமா காமா, பார்த்தா, சுகன்யா பழனி, மாரீஸ்வரன் அண்ட் சரண்யா காமேஷ். இவங்க ரம்யா கவிதா வந்து சொல்லிருந்தாங்க சுதா உங்க மிமிக்ரி வாய்ஸ் வந்து கம் ஆன் யூ ஆர் டாக்கிங் ஓவர் ஜாக்கி நவ வாய்ஸ் ஓவர் இஸ் ஆல் ஓவர் அப்படின்ற மாதிரி. கடவுள், நான் சொன்ன பாத்தீங்களா அந்த வாய்ஸ் ஓவர் வந்து இப்ப ஸ்வாகத் சொல்ல வந்திருக்கேன். அதுக்கான பேக்ரவுண்ட் எஃபெக்ட் தான் இந்த கமெண்ட் எல்லாம். புரியுதா? அதே மாதிரி காயாவும் சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன்ல முனியம்மா வந்து ஒரு பாய்சன் அப்படின்றதையும் அதை சொல்லியிருந்தாங்க. ஓகே, மீதி கமெண்ட்களை அப்படியே அடுத்த நடுவுல படிக்கலாம். பட் ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், அன்சாரி பாய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒரு கமெண்ட் போட தெரியாது, ஆனா உங்களுக்காக கத்துக்கிட்டு வந்திருக்கேன். ஆமா, ஃபர்ஸ்ட் டே வந்து அவர் சொல்லியிருந்தாரு. Thank you so much. Come to the point. Yes. Okay, come to the pointல என்ன அப்படினா லெட்ஸ் அந்த என்னது ஏதோ ஒரு படம் இந்த அட என்ன சார் இப்ப கூட பிரெக்னன்ட்டா இருக்காங்களே சமத்தா. ஆமா. அவங்க நடிச்ச இப்ப ஒரு படம் வந்தல. அதுல வந்து லெட்ஸ் கம் ஆன் பங்காரம். அவங்க அதுல வந்து லெட்ஸ் கம் ஆன் அப்படின்னுவாங்க. அதுல இருந்து அதுதான் எனக்கும் என் பொண்ணுக்கும் லெட்ஸ் கம் ஆன் அப்படின்ற மாதிரி ஆயிட்டோம். சரி, இப்ப அடுத்து யார் பேச வந்தாங்க அப்படின்னா அண்ட் பாஷா அண்ட் ஜார்ஜ். அவங்க 2 பேரும் பேசும்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜட்ஜா வந்து மணிவண்ணன் இருப்பாங்க. ஓகே, சோ இவங்களுடைய விஷயம் என்னன்னா ஹீரோவோட வில்லன் தான் வந்து தேவை அப்படிங்கறதும், ஒருத்தர் வந்து ஹீரோ தான் தேவை, ஒருத்தர் வில்லன் தான் தேவை அப்படிங்கறத பேசணும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து சூப்பரா பேசினாங்க. அதுல இவரு மணிவண்ணன் வந்து அவரு ஜட்ஜி கேரக்டர்லயே தான் இருந்தாரு. கண்ணாடி எடுத்துன்னு சொல்லுங்க அவ பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதே தான் பண்ணியிருந்தாரு. ராஜ் அதை கூட நோட் பண்ணாரு. இங்க 2 பேரும் வாதாடிட்டு இருக்காங்க, கேரக்டர்ல இருந்து ஒரு மனுஷன் மாறவில்லை, முதல்ல கண்ணாடி ஒழுங்கா போட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. பட் உண்மையிலே ஜார்ஜ் நல்லாவே ஆர்கியூ பண்ணார். மணிவண்ணனும் அவருக்கு வந்து அவர் தான் வின் பண்ற மாதிரியான விஷயங்களை வந்து கொடுத்தாரு. பாட்ஷாவை விட ஜார்ஜ் பாட்ஷா வந்து பயங்கர எந்தூசியாஸ்டிக்கா தான் வந்தாரு. பட் ஜார்ஜ் வந்து நிறைய பாயிண்ட்கள் வச்சார். உண்மையிலே எனக்கு ஜார்ஜ் அவர்கள் வரலைங்கிறதும் எனக்கு ஆச்சரியம். ஆமா, நிறைய நல்ல வேலிடா பண்ணாங்க. ஆமா, வேலிடா பண்றாரு அவர். நல்ல காமெடி சென்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப எனக்கு அதுலதான் வருத்தம். ராஜு சொன்னார் இல்லையா, நான் என்ன மாதிரி ஒரு ராஜுவை தேடுறேன், அந்த மாதிரி ராஜுவை தேடி உள்ள அமிச்சா மாதிரி இல்லையன்றதுதான் வருத்தம், வேற ஒன்றும் இல்ல. சோ அதன் பிறகு வந்து மேனிபுலேஷன் வந்து குற்றமா இல்லையா பிக் பாஸ் வீட்ல அப்படிங்கிறது தான். இப்ப இந்த விமர்சனங்கள் வந்து அவங்க அந்த மாதிரி டல்ரினா டார்வின் அவர் வந்து பார்த்துட்டு எப்படி ஹாப்பியோ அது மாதிரி இந்த கண்டஸ்டன்ஸ் நம்ம வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கான அந்த இது தெரியும் ஓரளவுக்கு. ஓகே, நம்ம வந்து ஒழுங்கா அதுக்காக வந்து முக்கிய பண்ணணும்னு சொல்ல நிறைய எஃபர்ட்டை போட்டு ஓரளவு திறமையானவர்கள் நம்ம வந்து கண்டிப்பா நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் இவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கல இந்த இதோட நோக்கம். முக்கியமா குறை சொல்றது கிடையாது. இந்த மாதிரியான எஃபர்ட் போட்டவங்களை விட நீங்க உலர அனுப்பிச்ச ஆளுங்க அந்த அளவுக்கு ஒர்த்து இல்ல சொல்லக்கூடிய விஷயம். அதனாலதான் அதிகமான விமர்சனங்கள் வெளியில சுத்திட்டு இருக்கு. சோ மேனிபுலேஷன் குற்றமா இல்லையா அப்படிங்கறத ஆர்கியூ பண்றதுக்கு வந்த 2 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா சரண்யாவும் வந்து ஆஷாவும். அதை வந்து ஜட்ஜா இருந்தவர் வந்து வெங்கடேஷ். உண்மையிலேயே சொல்றேன், வெங்கடேஷ் வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, ராஜு கூட கிண்டல் பண்ணாரு, மாயா அவர் படிச்சது கூட எழுதி காட்டி கிண்டல் பண்ணாங்க. அதுதான் வந்து ஒரு ஜட்ஜுக்கான வேலை. ஜட்ஜி என்ன அவர் வந்து ஆக்ட் பண்ணன்னு சொல்லிட்டாரு. அவரே சொல்றது தப்பு. ஆக்சுவலா நடந்ததை வந்து நான் எழுதினதாங்க சொல்ல முடியும் அப்படின்னு அவர் சொல்லிருக்கணும். அந்த இடம் அதுதான்
ஏன்னா தே ஆல் ஆர் காமன் மேன். அவ்வளவுதான். அப்போ ஒரு கேள்வி வந்து அவங்க நல்லது கேட்கறாங்களா நக்கலா சொல்றாங்களா என்னன்னு அவங்களுக்கு புரியாது, இந்த குழப்பங்கள் இருக்கும். அவர் வந்து அழகா சொல்லியிருந்தாரு, இவங்க இந்த பாயிண்ட் பேசணும் எழுதி வச்சிருந்தாரு. மாயா கூட படிச்சாங்க. நம்ம ரொம்ப தெரிஞ்சவங்க தான், கூடவே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்ம கூடவே தான் இருக்காங்க, 20 வருஷத்துக்கமா அவங்கள தெரியும்னு போது அவங்க நம்மள ஒரு கேள்வி கேட்டாலும் நம்ம ஒரு மாதிரி என்ன ஆயிடுறோம், டக்குன்னு இல்லப்பா சரிப்பா ஓகே விடு அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்து போயிடுறோம் இல்லையா. அவங்களே நம்மளால எதிர்க்க முடியல இல்லையா. உங்களுக்கு புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் தூரமே, நீளம் கூட வானில் இல்லை எங்கும் வெள்ளை மேகமே, போக போக ஏனோ நீளும் தூரமே, மேகம் வந்து போகும் போக்கில் தூறல் கொஞ்சம் தூருமே, நச்சம் ஆசை எல்லாமே தள்ளி போகட்டும், எந்தன் இன்பம் துன்பம் எல்லாமே உன்னை சேரட்டும், நான் பகலிரவு நீ கதிர் நிலவு, என் வெயில் மழையில் உன் குடை அழகு, அந்த லைன் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ மேடம். ரொம்ப நல்லா பாடுனீங்க. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஆஷாவும் வந்து சரண்யாவும் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. அதாவது வந்து மேனிப்புலேஷன் குற்றம் இல்லை அப்படின்றதான் சரண்யா சொல்லுவாங்க. என்ன பண்ண முடியும், அவங்க அது உங்களோட திறமை அப்படின்பொழுது ஆஷாவுடைய ஆர்கியூமெண்ட்டுமே நல்லா இருந்தது. அதாவது என்னன்னா, நீங்க அப்ப மேனிப்புலேட் பண்றது கரெக்ட்ன்றீங்க, அவங்க தவறானவங்களே இருந்தாலும் நீங்க மேனிப்புலேட் பண்றது கரெக்டா அப்படின்றப்ப டமால்னு இழுத்தான்னு வந்தாங்க ரெட் கார்டு கொடுத்த விஷயத்த. இது வரைக்கும் விஜய் டிவி எதை மறைச்சு வச்சிருந்தோ அது வெளியில வந்துனே இருக்கு. அவங்க நிகழ்ச்சியிலேயே வந்ததுதான் அங்க சரியான விஷயம். பட் யாருமே அந்த 1 இயர் அப்ஸ்காண்ட் ஆனதை வந்து சொல்லவே மாட்டேங்கிறாங்க. 1 இயர் அப்ஸ்காண்ட் பேசல ஜாக்கி, ஆனா இதை பேசுறாங்களே. அப்ப மேனிப்புலேஷன் கேட்கும்போது டக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே என்ன ஞாபகம் இருக்கு மைண்ட்ல, அப்ப மாயாவும் பூர்ணிமாவும் அவங்க எபிசோட் நீங்க பாத்துருக்கீங்களா, அதுல அவங்க 2 பேரும் சேர்ந்து மேனிப்புலேட் பண்ணி பிரவீனுக்கு ரெட் கார்டு, பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்கல்ல. அது கரெக்டா, அது வந்து கரெக்டானுவாங்க. அது வந்து இவங்க வந்து திறமன்னு அவங்க வாயாடுறது வாதாடணுங்கிறதுக்காக வந்து ஆமா ஆமா மாயாவால ஒண்ணுமே மூஞ்சே இருக்காது. அவங்க அப்படியே சும்மா அப்படியே நடந்து வந்து அதை காமெடியாக்கெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஒரு கேள்வியை கேட்டதும் நல்லா இருந்தது. பட் அவங்க கூப்பிட்ட ஆள் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஷாமாவை இவங்க வந்து இவங்களோட சாட்சியா கூப்பிடும் பொழுது இல்ல பேசி வச்சிருந்திருக்கலாம் கண்டஸ்டன்ஸ்குள்ள. நான் உன்னை சாட்சியா கூப்பிட்டா எனக்காக கொஞ்சம் பேசு, ஏதாவது பாயிண்ட்ஸ் யோசி பேசு அப்படின்ட்டு ஷாமாவை கூப்பிடும் பொழுது அவங்கள கரெக்டா நாக் பண்ணிட்டாங்க சரண்யா. என்னன்னா ஷாமாவை கிட்ட இவங்க கேட்ட கேள்வி சூப்பரான கேள்வி. முனியம்மா மேனிபுலேட் பண்றாங்க இங்க. அவங்க அங்க உட்காரும் பொழுது அவங்க நம்ம இன்னசென்ட்னு நினைச்சோம். நான் கூட வந்த புதுசுல 2 நாள் பழகினப்ப ஐயோ இந்த அக்கா எவ்வளவு ஸ்வீட்டா பேசுறாங்க கிட்ட போனா அவங்க பயங்கரமான ஒரு மேனிபுலேட் பண்ற ஒரு ஆளுன்னும் டாக்ஸிக்னும் தெரியுது. அப்படி இருக்கும் பட்சத்துல அது நமக்கு எல்லாம் கஷ்டம் இல்லை, அதை பண்ணலாமா அப்படின்னும் பொழுது அதை நிரூபிக்கிறதுக்கு யாராவது கூப்பிடுங்கன்னு வரும் வெங்கடேஷ். ஷாமாவை கூப்பிட்டா ஷாமா வந்தோடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, சரண்யா அவங்க வந்து மேனிபுலேட் தான் பண்றாங்க, அது தப்பு தான், ஆனா கேமுக்கு அது கரெக்டான்னு பார்த்தா கரெக்ட்ன்றுவாங்க, முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வந்து சரண்யாவுக்கு ஃபேவரா வந்துடும். ஸோ சரண்யா வந்து வின் ஆயிடுவாங்க. அதன் பிறகு லாஸ்டா வாதிட வந்தது தான் வந்து நம்ம டார்வினும் திவ்யாவும். லாஸ்டா டார்வினும் திவ்யாவும் வாதிட்டதையும் மற்ற அதுக்கப்புறம் என்னென்ன நிகழ்ச்சியில் நடந்ததையும் நம்ம இப்போ பார்க்குறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நானுமே இன்னைக்கு வந்து ஜாக்கி தமிழ் வீலாக்ஸ் சேனலை வந்து பார்த்தேன். அதையுமே நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க. அந்த வீடியோ வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அதுக்குமே நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. அது எல்லாருக்குமே அந்த மார்னிங் டைம்ல ஒரு வாக் மாதிரி போய் எடுத்ததெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறது எங்களுக்குமே புரிஞ்சு நிறைய வீடியோக்கள் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ 4 சேனல்லையுமே லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஜாக்கி சினிமாஸ்ல புது படங்கள், ஆங்கில படங்கள் விருப்பம் உள்ளவருக்கும் ரொம்ப ஃபாலோ பண்ணுங்க. நிறைய படங்கள் நம்ம வந்து போட்டுட்டே இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கமெண்ட்டையும் படிச்சுங்களேன். திவ்யாவோட இந்த கமெண்ட் திவ்யா வந்து சொல்லியிருந்தாங்க, நானும் தான் ஹார்ட் அள்ளி கொட்டுறேன் கமெண்ட்ல, பட் ஜாக்கி மிஸ் பண்ணிடுவாங்க, பட் சம்டைம்ஸ் படிச்சிருக்காரு, ரொம்ப நாள் மிஸ் கூட பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. கரெக்ட். அதுல ஒரு விஷயம் தான் திவ்யா, இவங்க கமெண்ட்ஸ் ஃபில்டர் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஃபில்டர் ஆட் ஆயிருக்கும். அது நேத்து உஷாக்கும் சொல்லணும்னு நினைச்சேன். அது மறந்துடுவாங்க. கமெண்ட்ஸ் பார்க்கும்போது இவங்க ஏற்கனவே ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்க, அப்போ ரெஸ்பாண்ட் பண்ணாதவங்க யாருங்கிற மாதிரிலாம் செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் போட்டுரும்.
அந்த அன்ஃபில்டர் பண்ணிட்டு பண்ணணும், இவங்க அதை கொஞ்சம் மறந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். Thank you. ஸோ வராகி ஆட்டு கொடுத்தவங்க என்னைக்குமே அந்த ஞாபகம் இருக்கும், எல்லாருடைய பேரும் ஞாபகத்துல இருக்கு. அவங்களுக்கு உடனே சில பேருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அது ரெஸ்பாண்ட் பண்ணிட்டோன்றப்ப அது ரெஸ்பாண்ட் பண்ணாதவங்களுடைய பேரை நான் வாசிச்சிருக்கேன், அவ்வளவுதான் மேட்டர். ஸோ வராகி ஐயப்பன் சொல்லியிருந்தாங்க, அது ஐஸ்வர்யா இல்ல சாரன் மேடம், அவங்க தான் அபிநயா, போனவங்க தான் ஐஸ்வர்யாவும், அபிநயா தான் அவங்க தான் வந்து இருந்தாங்க அப்படிங்கிறதும். அபிநயாவுக்கு வந்து வேற வழி இல்லை, நேத்து பியூட்டிக்கு அகெயின்ஸ்டா தான் நம்ம சொன்னது, பியூட்டிக்கு அகெயின்ஸ்டா அவங்க வாதாடினது பிரச்சனையே கிடையாது. அது அழகு முக்கியம் அல்ல அப்படின்னும் பொழுது, அழகுனா என்னன்னு தெரியுமான்னு அவங்க வந்து அந்த கான்செப்டே மாத்தி பேசினது தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதன் பிறகு வந்து ஸ்காட்லாந்து முனியம்மாக்கு ஹார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு புவனா பாலகணேஷ் அவர்கள் கொடுத்துருந்தாங்க, தேங்க்யூ. அண்ட் அதன் அப்டேட் கீழே வந்து நம்ம உல்லாச பறவை தான் அந்த 3வது வீட்டு மாமி வாய் வச்சு சும்மா இருந்திருந்தா இவ்வளவு அருமையான கோஹோஸ்ட் வாய்ஸ் கிடைத்திருக்க மாட்டார். எடின்பரோவின் அனுராதா ஸ்ரீராமை தந்த அந்த 3வது வீட்டு மாமிக்கு ஆண்டிக்கு நன்றி. தேங்க்யூ உல்லாஸ்பரே. இந்த மாதிரி கமெண்ட் போட்டு பாதி நேரம் என்னை வந்து திட்டி போட்டாலும் இந்த மாதிரி கமெண்ட் போடுறதுனால ஒன்றும் சொல்ல முடியாம கை கட்டி விடப்பட்டவளாகி விடுகிறேன். ஓகேவா? அதன் பிறகு நிறைய வணக்கங்கள் சொல்லி பாமதி அவர்களும் சரி பாமகமா அவர்களும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த கமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமெண்ட். ஓகே, அதாவது ஒரு இல்லங்க, அவங்க பேருங்க எக்கா கிரட்டாவா ஏதோ போட்டிருக்காங்கங்க. இப்ப பேரு படிக்க முடியும், அதனால ஈஸியா இருக்கிறது படிச்சிட்டு வாங்க ஏக்கா அப்படினு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒரு டைம் போட்டுட்டு அக்கா அண்ணன் அது வேற ஒண்ணும் இல்லை, basically this is common man show for male or male chauvinist type males. They should have used common folks. They could have they could have தான் சொன்னேன். should have சொன்ன மாதிரி காலம் இல்ல they could have used common folks, but we myself are men, so naturally we don't think it's oppressive from the start. Common men என்னங்கயா உலகம் இது, சும்மா ஜோக். Okay, but I meant it. What subliminally evil way to push to divide male and female resources of a country, right? நாங்க இல்ல அது கரெக்ட்டுங்க. அந்த விஷயத்தை நம்ம எதிர்க்கணும்ங்கிறதையும் அந்த விஷயத்தை நம்ம வந்து செய்யக்கூடாதுங்கிறதுக்காகவும் தான் இந்த ஷோ இல்லையா? அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த ஷோல அத கண்டஸ்டன்ட் பேசியிருந்தா பிரச்சனை இல்லை, ஹோஸ்டா இருக்கிறவங்க பேசக்கூடாது இல்லையா? அதுதான் அங்க வந்து விஷயம். அதை தான் ரொம்ப வந்து திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ணி நேத்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய எல்லாருடைய கமெண்ட்டும் படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் ஜாக்கி. வேற ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேனான்னு பாருங்க. நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா நஸ்ரின் போட்டிருந்தாங்க, அசிம் சீசன்ல வந்து ஃபர்ஸ்ட் பேக்ல பணம் வச்சாங்க, அதை கதிரவன் எடுத்தாரு, அப்புறம் பெட்டியில வச்சாங்க, அதை வந்து அமுதவாணன் எடுத்தாரு அப்படிங்கிற விஷயத்த. ஓகே, அந்த அளவுக்கு நம்ம பிக் பாஸ் வந்து டக்குன்னு இல்லையா? அதுவும் வந்து சில சீசன்ஸை மறக்கணும்னு நினைக்கிறது வந்து அசீம் சீசனும் மாயா சீசனும் உண்மையிலே அது வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாக்கான சீசன்ஸ் ரெண்டுமே. அதாவது 6, 7 வந்து திருஷ்டி போட்டு பிக் பாஸ் சீசன்லே, 4 வந்து நல்லா வந்து ஒரு வில்லன் ஹீரோ அந்த மாதிரி இதுல போச்சு. 5 வந்து ராஜ சீசன் ஜாலியாவே இருந்துச்சு. 6, 7 டாக்ஸிக் டு த கோர். ஆமா, அதாவது 6 வந்து அசீம் சீசன்லாம் வேற லெவல் ஆக்சுவலா. அதேதான். அண்ட் கோபி அவர்களும் வந்து வாய்ஸ் ஓவர் அசெம்பிளி வந்து அசெம்பிள் பண்ண சொல்லியிருக்காப்ல, நன்றிகள். அண்ட் என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி கண்மணி. வேற என்ன படுது? அடங்காத கால ஒண்ணு அடிமான போடுதடி கண்மணி கண்மணி. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி கண்மணி. அவனுக்கு நல்லா தெரியும் ஜாக்கி, ஜாக்கி கிட்ட வரணும்னா இங்க வந்து வீசா இங்க இருக்கு அப்படின்றது அவனுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அப்பப்ப வாய்ஸ் வராது, யாரு சும்மா போறது. இங்க வீட்டுல போன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வேற லெவல்ல நம்மள கழுவி ஊத்துறது. இதெல்லாம் ஒரு டாக்டிஸ். இத நிறைய பேர்கிட்ட பாத்துட்டேன். அதெல்லாம் அவனும் பாட்டு பாட்டு. சரி, விஷயத்துக்கு வருவோம். ஸோ இதன் பிறகுதான் வந்து திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், மினிமைஸ் ஃபோனில் பேசிட்டு இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணிட்டு டபக்குன்னு லைக்கை போட்டுட்டு திரும்ப வந்து நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிங்க. ஸோ இப்போ அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டார்வினும் திவ்யாவும் தான். அவங்க தான் இருந்த லாஸ்ட் 2 contestants. அவங்களுக்கு ஹைடே கார்த்தி தான் வந்தாரு. நம்ம ஏற்கனவே அதை பற்றி பேசணும். அதாவது 2 ரிலேஷன்ஷிப் பிக் பாஸ்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ அது ஆக்சுவலாக சொல்ல இப்போ திவ்யா சைடில் நம்ம வாதி இருந்தால் அது வந்து ட்ரூ ரிலேஷன்ஷிப் எங்கே வேணா அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மனிதர்களை பொறுத்து, அது பிக் பாஸ்குள்ளே தான் நடக்குது அப்படின்றது வந்து கிடையாது. இப்போ அதுக்கான விஷயங்கள் தான். ஆனால் திவ்யா வந்து உண்மையிலே
கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் வந்து ஆர்கியூ பண்ணும்போது அவங்க வந்து சரியாவே ஆர்கியூ பண்ணலங்க. ஆமா. அவங்க வந்து இப்ப நீங்க இங்க காமெண்ட் மேன்ல வந்து நீங்க வந்து எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் ஒரு சொல்லிட்டு கட்டத்துல நம்ம விளையாடுறாங்க. காடை பார்த்துமே தெரிஞ்சு போச்சு எப்படி அனுப்பிட போறீங்க. ஒரே ஒரு பாயிண்ட் ஏறினா வாயை விட்டேன் நான் பார்க்கவே இல்லைன்ட்டு. அதனால எப்படி அதெல்லாம் எல்லாம் ஆமா, கழுவு அவன் போட்ட மாதிரி கொத்தி அனுப்பிச்சுடுவீங்க. அதே தொண்டை தண்ணி கணத்தை வத்துக்கிட்டு அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போயிட்டு இருப்பாங்க நான் நினைக்கிறேன். எஸ் எஸ் அதை விட ஆரி அதுக்கு ஒரு வந்து பயங்கரமான பட் அவன் ஹேர் ஸ்டைல் நல்லா இருந்தீங்க. ஒரு லூஸ் ஹேர் விட்டுருந்தாங்க ஒரு இடத்துல. நல்லா இருந்தது ஆக்சுவலா. சூப்பரா இருந்தது. அவங்க ரெகுலராவே லூஸா தான் விட்டு வராங்க. அது தெரியல ஒரு ஃப்ரேம்ல ரொம்ப நல்லா இருந்தாங்கன்னு சொல்ல வந்தேன். அதாவது அவங்க ரப்பர் பேண்ட் போட்டு வந்தாங்களா லூஸ் ஹேர்ல இருந்தாங்களா நான் கவனிக்கல. அவங்க பிக் பாஸே பார்க்கலன்னும் போதே வந்து இந்த கண்டெஸ்ட்ல வந்து கொஞ்சம் மாறிப்பட்டா இருந்தாங்க. பட் சில இடத்துல நல்லா பேசினாங்க. ஏன்னா அந்த ஐடி பேக்ரவுண்ட் வந்து அதனால கொஞ்சம் நல்லா பேசினாங்க. ஆனா ஒரு ஃப்ரேம் வைக்கும்போது அவங்க நல்லா அழகாக கட் பண்ணி அழகாக லூஸ் ஹேர் கேர்ளா வரும்ல அந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்ல வந்தேன். அண்டர்ஸ்டுட். இல்லை நீங்கள் உன்னிப்பாக பார்த்துட்டு இருப்பீங்களே அதனால கேட்டேன் என்ன எந்த இடத்துல அப்படி. ஏன்னா இன்னி வரைக்கும் வந்து அந்த அந்த என்ன ஒரு பாட்டு இடுப்பு மட்டுமே இது பண்ணாங்களே ஜாக்கி. நான் கூட உங்கள் கண்ணை மறைச்சனே அப்போ கூட நீங்கள் பண்ணீங்களே அந்த ஐயோ எப்படி ஒரு பொய் அசிங்கமா இல்லையா இப்போ? இல்ல மேடம் அதுல என்ன இருக்கு அசிங்கம் சொல்லுங்க. ஆமா ஜாக்கி இந்த கேட்கணும்னு நினைச்சது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீங்க இந்த இந்த இது பேர் என்ன உன்னை போல நானும் அப்படின்னு பாடுறது. ஓ அப்படி பழைய பாட்டில் நிறுத்தியாச்சு. எப்பயாவது பாடுறது அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஏன்னா உங்களுக்கு சொத்தே எழுதி வைக்கிறவங்களாம் இருக்காங்க. ஜாக்கி பண்ணாத ஜீவன் இருக்குன்னுலாம் இருக்காங்க. அதுக்காக கேட்டேன். நானும் சொல்றேன். ஓகே ஓகே சரி. இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருந்ததெல்லாம் சொல்லிட்டோம். ஹைடே கார்த்தி அதில் பண்ணதெல்லாம் சொல்லிட்டோம் ஏற்கனவே. அதனால பட் டார்வின் தான் வின் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹைட் கார்த்தி வந்து கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆரி வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி எல்லாருக்கிட்டையுமே வந்து இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கேன். இந்த ஒரு எபிசோட்ல 2 எபிசோட் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படியே அறுத்து தள்ளிடுவேன். இல்ல என்ன இருக்கிறவங்களாம் பைத்தியம் பார்த்துட்டு இருக்கவங்களாம் பைத்தியம் அப்படிதான் எல்லாமே ஆட்சி அப்படிதான் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்காங்களேன். பரந்தூர்ல வேணான்ட்டாங்களாம் விமான நிலையம். இப்போ ஓசூர் அங்க விவசாயம் இல்லையா அங்க என்ன சந்திரமண்டலத்துல போய் காட்ட போறீங்க புரியவே இல்லை எனக்கு அதுதான் சொல்றேன். ஐயோ இதுல வேற வந்து நம்ம கிட்ட வந்து மாரடிக்கிறது ஒரு குரூப் வருது. எப்ப நீங்க வரவே வானான்றாங்க. பெரிய காமெடி நடந்தது தெரியுங்களா? தெரியாது. இந்த மாதிரி தான் நாங்களும் ஒரு குரூப்ல போய் ஆர்கியூ பண்றதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. அதுல சொல்லும்போது ஒண்ணு சொல்லியிருந்தது ஒசூர்ல இருக்கிறவங்க கர்நாடகா விவசாயிகள். இந்த மாதிரி ஆளு ஒண்ணு வீடியோ அது பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க கூட வாழ்ந்துருக்காங்க. எங்க அண்ணன் அவர் பாக்கெட்ல இருந்தா எடுத்து செய்யறாரு. இந்த 100 நாள்ல ஏசப்பா அது ஏசப்பா தான் ஜாக்கி. அந்த ஏசப்பாவை கூட விடுங்க. நல்லா படிச்சு சிஏ முடிச்சவங்களே சொல்றது என்னன்னா டாக்ஸ் எல்லாம் வந்து அவர் வந்து அப்புறம் எப்படியா இந்த மாதிரி கொடுத்தா பெனிஃபிட்ஸ் கொடுத்தா அவர் டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை அதை வந்து எப்படி கட்டுறாங்க அப்படின்னு சொல்றவங்கலாம் இருக்காங்க. காசை வெட்டி போடுற லெவலில் தான் எல்லாரும் வச்சிருக்கிறோம். ஆக்சுவலா கிளம்புங்க காத்து. அதே எனக்கு சில நேரங்களில் ஒரு சில ஹாப்பினஸ் இருக்கும் ஜாக்கி. ஜாக்கி ரொம்ப ஸ்மார்ட்டாக நினச்சி சிஏ முடிச்சவங்களாம் இந்த மாதிரி பேசுவாங்களா எனக்கு சில நேரங்களில் வா அப்படின்ற மாதிரி கூட இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எதுக்காக கிட்ட வந்தாலோ எதை தேடி விட்டு போனாலோ விழுந்தாலும் நான் உடஞ்சே போயிருந்தாலும் நினைவிருந்தாலே போதும் நிமிர்ந்திடுவேனே நானும். அடக்காதல் என்பது மாயவலை சிக்காமல் போனவன் யாரும் இல்லை சீதையாமல் வாழும் வாழ்க்கையே தேவையில்லை. நல்லா பண்ணீங்க. அதுவும் எடுத்ததெல்லாம் ரொம்ப நல்லா எடுத்தீங்க ஜாக்கி. அது ரொம்ப கஷ்டமான சாங். நல்லா திடீர்னு பாடுறதுனே நம்ம வந்து பிராக்டிஸ்ல எதுவுமே கிடையாது. நீங்க தான் பழைய பாடல்கள் இனிமே பாட போறது இல்லைன்னு போது திடீர்னு பாடணும். இனிமே புதுசா பாடிடுவோன்ற நம்ம கூட்டா பாடிடுவோம். அது வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல. சரி வாங்க சரியா. சரி இவர் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை வந்து ஃபீல் பண்ணி சொன்னாரா ஆரி. இப்போ இந்த டிசப்பாயின்மெண்ட் தான் நமக்கு ஆக்சுவலா ஆரி சொன்னதுல இருந்து. முனியம்மா கூட பாத்தீங்கன்னா ஒரே பாயிண்ட் முடிஞ்சு அது போறப்போ ஃப்ளோ அப்படியே வந்துருது ஃப்ளோல. அப்புறம் அப்படியே டக்கு ஐயோ. ஆனா அவரு நியாயமானவரா. ஆனால முனியம்மா வந்து இந்த கார்டு அவுத்தது அவர் பார்த்துட்டாரு. உடனே ஹான் ஹோல்டு கொடுத்தாங்களாம். பஸ் புரியல சேர்ல உட்கார்ல ஆன் ஹோல்டையும் திறந்து பார்த்தேன். நீங்க அனுப்ப வேண்டியதானே எதுக்கு ஆன் ஹோல்டு கொடுக்குறீங்க? உடனே இவரு ராஜு நீங்க மாயா நீங்க அந்த சேவையை செஞ்சு உடனே அவங்க எடுத்து அதாவது நாங்க ரொம்ப நியாயமா இருக்கோமா அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ரொம்ப சரி விடுங்க. உங்க எல்லாமே உருட்டு மேடம். உதாரணத்துக்கு நேற்று வந்து சபாநாயகர் பேசுறாரு இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த சபையில் நடப்பதை நான் சோகம் நம்ம பார்க்கும்போது ஐயோ ஆமா
நான் கூட ஃபீல் பண்ணேன் ஜாக்கி. ஆனா இதே இடத்துல ஆளுங்கெல்லாம் போன அப்புறம் நான் ஒரு சைகை செஞ்சுக்கிட்டுமானதுக்கு எதுக்கு நீங்க சபாநாயகர் ஆனலாவே அதிகாரம் பற்றி நீங்க எதுக்கு கொடுத்தீங்க? அப்ப அவங்க எல்லாம் பேச விட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு நம்ம இங்க எதிர்ப்பு போயிடும். பாருங்க இப்படி நடத்தக்கூடாது, நீ அப்பயே கண்டிச்சிருந்தா இது கரெக்ட். அதான் எல்லாமே. சொல்லுங்க. அதேதான் நுட்பமா இதெல்லாம் கவனிச்சா தெரியும். இது எல்லாமே ஒரு அழகா பிரபகண்டாவா ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் வச்சுக்காங்க. இப்ப அடுத்தது பிரதமராக போறாரு, அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை பேர் தெரிவிச்சுக்கோம். நல்லா, அதாவது நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், அபிஜித்துக்கா அவருக்கே அவரை விட முதல் இடத்துல இருக்காரு. அவர் போராட்டங்களை கலந்து பாகிஸ்தானுக்கே போயிட்டு வந்தார் மேடம். பாகிஸ்தானுக்கே போய், அதாவது முதலமைச்சர் பாகிஸ்தானே போயிட்டு வந்தார். முடிஞ்சு விடுங்க. அடுத்து வந்து அப்புறம் ஏன் சிஏ காரன் நம்ப மாட்டான், அதை நம்ப மாட்டான், சரி சொல்லுங்க. இல்லங்க, பாகிஸ்தானுக்கு போனது விடுங்க, நிலாக்கே அவர் காசுல போயிட்டு தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு நமக்கா வந்திருக்காருன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறது இல்ல. சோ நல்ல விஷயம், பிஎம் ஆகட்டும், மேல் மேல் வளரும். வாழ்த்துக்கள். எஸ் ப்ளீஸ். ஓகேவா? சரி, இப்போ வந்து ரெட் கார்ட்ஸ் யார் லாயர்ஸ் கொடுத்தது, சம்யுக்தா விஷயத்தையும் பேசிட்டோம் நம்ம. அதாவது சம்யுக்தாக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க, உண்மையிலேயே நியாயம் கிடையாது. அந்த பொண்ணு லாயரா வந்து நீங்க வந்து ஒரு ரெட் கார்டு கொடுக்குறீங்க இன்னைக்கு. நேத்து வந்து ஜட்ஜாவும் ரெட் கார்டு கொடுத்தீங்க. அப்புறம் வந்து நீங்களே மாத்தி பேசுறீங்க. இது வந்து நாங்க இன்னைக்கு எபிசோடு கிடையாது, நாங்க உங்களை பார்த்துட்டு இருக்கோம், நீங்க முதல்ல நாங்க அதை வந்து புரிஞ்சுக்கணும்ன்றீங்க. நீங்க என்ன வேணாலும் நொட்டுங்க, இந்த மார்க் இந்த நேரத்துல இவங்க இது எதுக்கு எடுத்திருக்காங்கன்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா கரெக்ட். இல்ல ஜாக்கி, ஃபர்ஸ்ட் பேசும்பொழுது இன்னைக்கு எபிசோடுக்கு தான் ஆரம்பிப்பாரு, நீங்க பாருங்களேன் அதை கூட போய் எபிசோட. அப்புறம் அந்த பொண்ணு வந்து நான் இதுக்கு உடன்பட மாட்டேன், இதை நான் ஒத்துக்க மாட்டேன், என்னை விட மோசமா கரிஷ்மா வாதாடினாங்கன்னு உடனே உங்களுக்கு முதல்ல நீங்க நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. சில பேர் சொன்னாலே உண்மையிலேயே வச்சுக்கோங்களேன். சோ அதன் பிறகு திவ்யாவை கூப்பிட்டு அவங்களுக்கும் ரெட் கார்டு. திவ்யா, பேபி அண்ட் வெங்கடேஷ் 3 பேரும் வந்து நிப்பாங்க ஜாக்கி. அதுல திவ்யாவுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க. அதுவுமே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கம்பேர் யோசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், வெங்கடேஷை விட திவ்யா நல்லா விளையாடுறாங்களேன்னு தோணினாலும் கூட ஒரு பிக் பாஸே பார்க்காம அந்த விஷயத்துல நடந்த விஷயங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனா நான் கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாங்கன்ட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அப்ப அதை விட உங்களுக்கு அதுல உழைப்ப போட்டவங்க எத்தனையோ பேர், பிக் பாஸ கரைச்சு குடிச்சு இருக்காரு சுகுமார்லாம், அப்புறம் என்ன சொல்லுங்க. அதனால அதுல வந்து நான் உடன்படுறேன்னு வச்சுக்கோங்களேன். சோ திவ்யாவுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஷாக்கிங்கா கூப்பிட்டு சம்யுக்தா நீ தான் வெளில போற அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்ச விஷயங்கள் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. ஸோ பேபி கிட்ட வந்து கேட்டாங்க, உடம்பு என்னம்மா இன்னைக்கு சரியாயிடுச்சா அப்படிலாம் கேட்டுட்டு இதுக்கப்புறம் உடம்பு நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு அவங்க 2 வார்த்தை பேசுவாங்க. எபிசோட்ல 2 வார்த்தை பேசுவேன், 3 வார்த்தை பேசுறேன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ அதன் பிறகு ஹோல்டு பெஞ்சிங் விஷயங்கள் நடந்தது. எல்லாருக்குமே கண்ணை கட்டி விட்டாங்க. விட்டு நாங்கள் சொல்லும்போது தான் நீங்க வந்து அதை இது பண்ணணும் போது பிரியங்கா உண்மையிலேயே பயந்து பேசினாங்க. அதுல கவனிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்குமே பிரியங்கா ஜேசன் கிட்ட ஆர்கியூ பண்றாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க எப்பவுமே டேட்டா அவ்வளவுதான். நான் இப்ப யாழ்னி கிட்ட கூட சொல்வேன், உன்னை நான் கொஸ்டின்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் கொஸ்டின் பண்ணாத அளவுக்கு என்கிட்ட டேட்டா நீ கொடுத்துரு. நான் நீ கரெக்ட், நீ ஏன் நீ மொபைல் பாக்குறேன்னு நான் கேட்க போறது இல்லை. ஏன் கேட்க மாட்டேன், நீ படிச்சு நீ மார்க் பண்ணிட்டேன், நான் மொபைல் பார்த்தா என்னமா நான் என்னோட ஸ்கோர் பாரு அப்படின்னு நீ சொல்லிட்டா எனக்கு விட்டுட்டு முடிஞ்சிருச்சு. என்னோட வேலையை நான் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டா எனக்கு முடிஞ்சு போச்சு. அப்ப டேட்டாவோட எனக்கு நீ வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா பிரியங்கா பேசுறது எல்லாமே எப்படின்னா, அவங்கள்ட்ட டேட்டாவும் கிடையாது, அவங்க பேசுறதுமே வந்து வளவளன்னு பேசுறாங்களே தவிர்த்து அதுல பாயிண்ட் இருக்க மாட்டேங்குது. அப்ப ஜேசன் இன்னைக்குமே வந்து ஏதோ எழுந்து சொல்லும்போது நீங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க, நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லி தராதீங்க அப்படிங்கறதான் திரும்ப திரும்ப அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரியங்கா வெளியில போகணும் அப்படிங்கறதையுமே நிறைய பேர் இன்னைக்கு சொன்னாங்க. அதனால அவங்களுக்கு பயம் இருந்தது, வெளியில போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. பட் ஆன் ஹோல்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஹாப்பி ஆனாங்க. பட் ஆன் ஹோல்டுக்கு அப்புறமாவது கிரீன் வாங்கினவங்களுக்காக நீங்க ஹாப்பி ஆகணும். ஆனா கிரீன் வாங்கினவங்களுக்காக ஹாப்பி ஆக மாட்டாங்க. அப்பவுமே அவங்களுக்கு க்ளோஸ் வைக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த எரிச்சலும் அவங்க மேல ஒரு ஆற்றாமை கோவங்கள் எல்லாமே இருந்தது. அதை விட ரொம்ப முக்கியமா இன்னைக்கு சரண்யாவுக்கு வந்து கொடுத்தப்ப நல்ல பாயிண்ட் வந்து லாஜிக்கலா வந்து இவர் சொன்னார் ராஜு. அதாவது இந்த அபிநயா இருக்காங்க இல்லையா, அவங்க எழுந்து ஃபர்ஸ்ட் சரண்யா கொடுத்தது ஓகேவா இல்லையான்னு கேட்பாங்க. கேட்டோடனே அவங்க வந்து எனக்கு ஓகே இல்லை, அவங்க அந்த ப்ரொஃபஷன்லேயே இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னொடனே இவர் கேட்பார், நீ என்ன பண்ற அப்படின்னு. நான் எம்சிஏ, உனக்கு கோடிங் எழுதி சொல்ற வரி அப்படின்னு. முடியாது, அப்ப உட்காரு அப்படின்னு. அப்ப இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஒன்லி தேர் ப்ரொஃபஷன், அந்த இடத்துல அவங்க அதை எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பேசிக்கிறாங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது தான் அதை வந்து சொல்லி சொன்னாங்க. அதை வந்து வலியுறுத்தவும் செய்தார்கள் வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்தது. அதற்கு வந்து மாயா கேட்ட கேள்வியுமே கொஞ்சம் நல்லா இருந்தது. அதை வந்து அதெல்லாம் மறுக்கல நான். இன்னைக்கு மாயா வந்து அதுக்கு நல்லாவே கேள்விகள் கேட்டாங்க. ஸோ அப்படியே கொலேட்டிவா இதான் நடந்த விஷயங்கள். கண்ணம் தொட்டும் கண்ணம் தோடும் கூந்தல் ஒதுக்கி
நீ சாய்வது என்னை கொஞ்சம் பார்க்கத்தானடி, கண்ணை மூடி தூங்குவதைப் போல் நீ நடிப்பது எந்தன் குரல் கேட்கத்தானடி, இன்னும் என்ன சந்தேகம் என்னை இனி என்னாலும் தீயாக பார்க்காதடி, சின்ன 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 பிள்ளை போலன்னு வரும். சாரி போயிடுச்சு. ஸோ பார்த்ததுக்கும் கேட்டதுக்கும் ரசிச்சதுக்கும் சந்தோஷம். லைக் கமெண்ட் ஷேர் பண்ணாதவங்க பண்ணுங்க. மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.